நெல்லையில் ஒர்க் ஷாப் ஓனரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறு வாக்குவாதம் கொலை முயற்சி வரை சென்ற விவகாரத்தில் நடந்தது என்ன? மாணவர்களை நல்வழிப்படுத்தும் பொறுப்பில் உள்ள ஆசிரியரே தனது பணியின் மகத்துவத்தை மறந்து ஆயுதத்தை கையில் எடுத்து அடாவடியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. காரை பழுது நீக்கி தர முடியாது என்று கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஸ்பேனருக்கு பதில் அரிவாள் எடுக்கப்பட்டுள்ளது. அரிவாளை காற்றில் வீசியவருக்கு பாடம் புகட்டப்படுமா? நெல்லையில் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஃபரூக். இவர் 4 சக்கர வாகனங்களை பழுது நீக்கும் மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று சொந்த வேலை காரணமாக வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பியுள்ளார். அந்த நேரம் பார்த்து சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் அங்கு வந்துள்ளார். அப்போது ரிப்பேர் ஆன தனது 4 சக்கர வாகனத்தை பழுது நீக்கி தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த ஃபரூக் அவசர வேலையாக தான் செல்வதால் வேறு எங்கேனும் வண்டியை கொண்டு செல்லுங்கள் என கூறியுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. பின்னர் அங்கிருந்து ஆவேசமாக கிளம்பிய ஆனந்த் சிறிது நேரத்தில் மீண்டும் அங்கு வந்துள்ளார். அப்போது அவரின் கையில் அரிவாள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஃபரூக் மெக்கானிக் ஷெட்டுக்குள் ஓடி உள்ளார். ஆனால் அவரை விடாமல் துரத்திய ஆனந்த் அரிவாளால் வெட்டி உள்ளார். இருந்தபோதும் காருக்கிடையே ஓடிய ஃபரூக் நூலிடையில் தப்பித்து ஓடி உள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த அவர் அக்கம்பக்கத்தினரின் உதவியுடன் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஃபரூக் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் ஒர்க் ஷாப் ஓனர் மீது தாக்குதல் நடத்தியவர் பேட்டை சீனிவாச நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பதும், இவர் ரகுமான் பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் காரை பழுது நீக்கி தரவில்லை என்ற காரணத்தை காட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஒர்க் ஷாப் ஓனரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி நெல்லையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.